அனைவருக்கும் வணக்கம். KJJ@CSC சேனல் மூலமாக உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இட்ரேஷன் அண்ட் ரிகர்ஷன். இன்னைக்கு புதிய வேர்ட் கத்துக்கலாம். நம்மளுடைய வேர்ட் வந்து இன்னைக்கு பார்சிமோனியஸ். அப்படின்னா அளவோடு நம்ம செய்யக்கூடியது, தாராளமா எதுவுமே இல்லை. இப்போ உங்களுடைய வார்த்தை வந்து அளவோடு இருக்கணும் அப்படின்னா be parsimonious with your word அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு உமன் வந்து தன்னுடைய செலவுகளை வந்து சிக்கனமா செய்யறா அப்படின்னா பார்சிமோனியஸ் உமன் அப்படின்னு சொல்லலாம். சில ப்ரோக்ராமிங்ல வந்து அந்த மெத்தட்ஸுகளை வந்து நம்ம தாராளமா செய்யக்கூடாது, அளவோடு செய்யணும். அப்போ பார்சிமோனியஸ் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இட்ரேஷன் என்ன அப்படின்னா ரிகர்ஷன் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம இந்த இட்ரேஷன் டாபிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதத்துல வந்து படிச்சிருக்கோம். என்ன சொல்லி தந்திருக்கேன்? இட்ரேஷன்னா ஒரு ப்ராசஸ் வந்து திருப்பி 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 நடக்குது அப்படின்னா அதை இட்ரேஷன்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தந்திருக்கேன். டே 1ல இருந்து டே 5 உள்ள டைம் டேபிள் வந்து உங்களுடைய செம் ஃபுல்லாவுமே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ you will get an iteration. அதுல வந்து iteration process வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சேம் தான் சொல்ல போறேன். பட் இன் அனதர் வே சேம் தான். இங்க வந்து சொல்லி டெஃபினிஷன் பாருங்க. ரிப்பீட்டேஷன் ஆஃப் தி சீக்வன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன். ரிப்பீட்டேஷன் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். நம்பர் ஆஃப் டைம்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணுமோ அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆக போகுது until your condition is met. இங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு ஃபேட் மேனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அவனுக்கு ரொம்ப ஆசை அவன் வந்து ஒல்லி ஆகணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும்? அவன் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், டயட்டை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டே 1 அதை பண்ணணும், டே 2 அதை பண்ணணும், டே 3 பண்ணணும். டில் ஒரு 21 days கண்டினியூஸா அவனுடைய எக்ஸசைஸை வந்து ரிப்பீட்டடும் டயட்டை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும்போது அவன் 21 days அவனுடைய ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ ஹி பிகம் எ திங். அவன் வந்து ஒல்லி ஆயிடுவான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? சேம் ப்ராசஸ டெய்லி ரிப்பீட் பண்ற நேரம் நமக்கு வந்து அதோட ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி ப்ராசஸ் வரக்கூடியது எல்லாமே நம்ம இட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரிகர்ஷன் அப்படின்னா the same fact manner தான் நம்ம எடுத்திருக்கோம். இட்ரேஷனுக்கும் ரிகர்ஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த ஃபேட் மேனுக்கு வந்து சர்டன் மெடிக்கல் ரீசன்னால அந்த ஃபேட் ஆயிட்டான் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்வைஸ் ஆஃப் தி டாக்டர். ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன டயட் சொல்றாங்களோ, என்ன எக்ஸசைஸ் சொல்றாங்களோ, சர்டன் டேப்லெட் சொல்றாங்களோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஸோ சேம் ப்ராசஸை ஒரு 10 days எடுத்துட்டு திருப்பி யாரை போய் பார்க்கணும்? அந்த டாக்டரை போய் பார்க்கணும். இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி டைம் ஹி இஸ் கோயிங் டு டூ த ப்ராசஸ். எல்லா நேரமும் அவனுடைய ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணதான் போறான். பட் அன்டில் அந்த டிசீஸ் கியூர் ஆகுறது வரைக்கும் ரிப்பீட்டேஷன் ஆஃப் தி ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். அட்வைஸ் ஆஃப் தி டாக்டர், டாக்டரோட அட்வைஸோட தான் அது நடந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக ஃபங்க்ஷன் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா ரிகர்ஷன். இட்ரேஷனுக்கும் ரிகர்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு ப்ரோக்ராம் மூலமா நம்ம பார்க்கலாம். இங்க வந்து 2 ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். சேம் ப்ரோக்ராம இட்ரேஷன்ல எப்படி பண்றது, ரிகர்ஷன்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் ப்ரோக்ராம் வந்து நான் ஒரு 5 ஃபேக்டோரியல் எடுத்திருக்கேன். உங்களுக்கே தெரியும் 5 ஃபேக்டோரியல் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு. இட் இஸ் 1 into 2 into 3 into 4 into 5. இதோடைய எக்ஸிகியூஷன்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே நான் கொடுத்திருக்கேன். ஸ்டெப் 1ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எதை கால் பண்றோம்? Factorial of what is your input? 5 is your input. இது வந்து ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம்னா இனிஷியலைசேஷன் பண்ண போறோம். ஸோ இனிஷியலைசேஷன் எப்படி பண்ணணும்னா ஸ்டார்டிங் வேல்யூ, வாட் இஸ் த ஸ்டார்டிங் வேல்யூ இஸ் 1. ஸோ இனிஷியலைசேஷன் வில் பி 1. 5ல முடியணும் அப்படின்னா நம்ம 2ல இருந்து 5 வரைக்கும் 6 வரைக்கும் கொடுக்கணும். அப்பதான் இது என்ன ஆகும்னா 5ல வந்து முடியும். இப்போ நம்ம இந்த ரிசல்ட் இப்ப என்ன பண்ண போறோம்? ப்ராசஸ். இன்புட் வாங்கியாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்? ப்ராசஸ் பண்ண போறோம். வாட் இஸ் த ப்ராசஸ்? நம்ம ரிசல்ட்ல இந்த 1 into 2 அப்படின்னு சொல்லணும். சோ 1 எங்க இருக்குது? நம்மளுடைய 1 வந்து ரிசல்ட்ல இருக்குது. சோ 1 வந்து ரிசல்ட்ல இருக்குது. 2 எங்க இருக்குது? I ல இருக்குது. சோ we are giving the formula result into I. ஏன் result into I கொடுக்கிறேன் அப்படின்னா
இப்போ நான் ரிசல்ட் இன்டு ஐனா ஆல்ரெடி ரிசல்ட்டுக்கு என்ன வேல்யூ இருந்ததோ அந்த வேல்யூ கூடயே மல்டிப்ளை பண்றதுக்காக ரெண்டு சைடு ஒரே நேம் கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணது கூட எந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ண கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல வேற நேம் நீங்க கொடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க உங்களுடைய கால்குலேஷனுக்கு ஏத்தது மாதிரி. பட் கண்டினியூஸ் அடிஷன், கண்டினியூஸ் மல்டிப்ளிகேஷன், ஏன்னா இது எல்லாமே ரிப்பீட் ஆக போகுது அப்படின்னா ஆல்ரெடி சேவ் பண்ணிருக்கக்கூடிய வேல்யூஸ் கூட தான் நெக்ஸ்ட் வேல்யூஸ் என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேல்யூ எங்க இருக்குது, 1 இருக்குது. 1 ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எங்க வருதோ 2க்கு தான் வாங்கணும். ஸோ ஐயோடைய வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்றோம் 2. ஸோ ஏன் வந்து இங்க ஐ வேல்யூ வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஐ வேல்யூ எவ்ரி டைம் 1 1 இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். இங்க வந்து நான் ஐ வேல்யூ எதுவுமே கொடுக்கல. சோ கொடுக்காத பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஐ வேல்யூ ஆட்டோமேட்டிக்கலாவே டிஃபால்ட்டாவே 1 இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். சோ இந்த ஸ்டெப் எனக்கு முடிஞ்சது. கால்குலேஷன்ல எனக்கு ரிசல்ட்டோட வேல்யூ வந்து 2 கிடைச்சிருக்கு. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த ஸ்டெப் நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், ஃபார் லூப் ரிப்பீட் ஆகும் until the condition become false. இப்ப ஐயோட வேல்யூ என்னதுப்பா, ஆல்ரெடி 2ல இருந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காவே ஐயோட வேல்யூ 3க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். சோ the condition எங்க இருந்து எங்க, 3 to 6, 3ல இருந்து 6 வரைக்கும் ரிப்பீட் ஆகணும். சோ 3ல இருந்து 6 வரைக்கும் ரிசல்ட் என்னதுப்பா, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ப்ராசஸ் நடக்கணும். ப்ராசஸ் என்னது, ரிசல்ட் இன்டு ஐ. சோ ஆல்ரெடி the result is 2. ரிசல்ட்ல என்ன வேல்யூ இருக்குதுப்பா, 2. I வேல்யூ என்னதுப்பா, 3. So 2 into 3 multiplied, the answer is result is now 6. Next process loop க்கு போகுது. I value automatically increment ஆகும். I value become 4. 4 ஆனா என்ன ஆகும், 4ல இருந்து இப்ப 6 வரைக்கும் பார்க்கணும். So now what is the result before result, 6. 6 தான் நம்மளுடைய முந்தின ரிசல்ட். இப்போதைக்குள்ள I வந்து 4. சோ இந்த 6ஐயும் இந்த 4ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 24. அகைன் ஐ வேல்யூ ஆட்டோமேட்டிக்காவே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ வேல்யூ வந்து 5க்கு இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ 5 to 6 அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்போ 5 to 6 வந்து ட்ரூவா தான் இருக்குது. சோ ரிசல்ட்ல இருந்து ஆல்ரெடி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அவுட்புட் என்னது, 24. சோ ரிசல்ட் வந்து 24 இன்டு ஐ வேல்யூ நமக்கு 5. சோ 24 இன்டு 5 என்னதுப்பா, 120 is the answer. இப்போ திருப்பியும் for loop போகுது. I value ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரிமெண்ட் ஆகுது. 6க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 6 எப்ப ரீச் ஆகுதோ அப்ப என்ன ஆகும், லூப்பை விட்டு வெளியே வந்து கடைசியா நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூவை இந்த ரிசல்ட்ல பிரிண்ட் ஆகும். So the result is 120. இப்போ நம்ம ரிகர்ஷன் பார்க்கலாம். ரிகர்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் சேம் இது ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. செகண்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன செக் பண்றோம் அப்படின்னா n வந்து 0 1 செக் பண்றோம், ஆர் n is equal to 1. இப்போ சப்போஸ் இந்த n வேல்யூ 0 இருந்தா ஸோ 0 ஃபேக்டோரியல். ஸோ 0 ஃபேக்டோரியலோட ஆன்சர் என்னதுப்பா, 1. 0 ஃபேக்டோரியலோட ஆன்சர் வந்து 1. What is the factorial of 1 is equal to 1. So இந்த ரெண்டு நம்பருமே வந்தா எதை தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும், 1 தான் பிரிண்ட் ஆகணும். சப்போஸ் வேற ஒரு நம்பர் இப்போ 5 வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து எல்ஸ் பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ எல்ஸ் பார்ட்ல என்ன இருக்குது, return n into factorial of n minus 1. So what is the value of n? இங்க வந்து நமக்கு 5 தான் n உடைய வேல்யூ. So 5 into factorial of என்னதுப்பா, n minus 1. So 5 minus 1 is 4. So fact of 4 வந்து கால் பண்ணுது. So அப்படின்னா என்னது, factorial of 4 வந்து என்னதுப்பா, factorial ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்ணுது, ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்ணுது. So here 5 into factorial of 4. 5 into factorial of 4. இப்போ factorial function போகுது. So n வேல்யூ 4 இருக்கிறதுனால else பார்ட் தான் திருப்பியும் ஒர்க் ஆகும். திருப்பி ஒர்க் ஆகும்போது இந்த n வேல்யூ அப்படியே இருக்கும். So fact of 4க்கு தான் calculations நடக்கும். So n வேல்யூ அப்படியே இருக்குது. fact of 4 உடைய வேல்யூ என்னதுப்பா, fact of
4 வந்து n into factorial of n minus 1. So what is n value? இப்ப n value எதுப்பா? 4. So 4 into fact of n minus 1. So fact of n minus, so 4 minus 1 is 3. So இப்போ n into factorial of 3 வந்து call பண்ணுது. So திருப்பி factorial அதே function call பண்ணுது with the value of 3. So factorial திருப்பியும் value 3 வச்சு substitute பண்ணுது. இப்போ 3 வச்சு substitute பண்ணும்போது else part தான் திருப்பி execute ஆகுது. Already n உடைய value என்னது இருக்குது? 5. அடுத்தது factorial of 4 க்கு 4. Next factorial of 3 க்கு call பண்ணும்போது n into factorial of n minus 1. That means 3 into factorial of 2. Again the function call ஆகுது. இப்போ 2 values இருக்குது. So 2 இருக்கும்போது else part தான் again execute ஆகுது. So 5 into 4 into 3 into factorial of 2 உடைய value என்னதுப்பா? 2 into factorial of n minus 1, that is factorial of 1. இப்போ திருப்பி factorial of 1 வரும்போது else part work ஆகவே செய்யாது. else க்கு முன்னாடி இருக்கிறது தான் work ஆகும். ஏன்னா the value become 1. 1 வந்துடுச்சு அப்படின்னா எதை return பண்ணணும்? 1 மட்டும்தான் return பண்ணணும். So 1 தான் return ஆகுது. So already நம்ம வந்து function வந்து repeated call பண்ணி the answer வந்து கொண்டு வந்திருக்கு. So 5 into 4 into 3 into 2 into 1 is equal to 120. So here என்ன நடக்குது அப்படின்னா இந்த function திருப்பி call ஆகுது. But here இங்க ரிசல்ட்டுக்கு அடுத்தது looping. இன்கிரிமெண்டேஷன் பண்ணணும், கண்டிஷனை செக் பண்ணணும், திருப்பி ப்ராசஸ், திருப்பி இன்கிரிமெண்டேஷன் பண்ணணும், கண்டிஷனை செக் பண்ணணும், ப்ராசஸ், திருப்பி போகணும், கண்டிஷனை செக் பண்ணணும், இன்கிரிமெண்ட் பண்ணணும், ப்ராசஸ். ஸோ இங்க நமக்கு யூஸ் பண்ணக்கூடியது இன்கிரிமெண்டேஷன், ப்ராசஸ் and the condition. இது மூணுதான். பட் இங்க அப்படி கிடையாது. Function is calling again and again. Function call again and again வந்து recursion. So இதுதான் ரெண்டு இருக்குள்ள difference. இப்போ iterationக்கு recursionக்குள்ள diagram representation பார்க்கலாம். நம்ம என்ன பண்றோம்? First condition செக் பண்றோம். Condition true இருந்தா processing வந்து state வந்து execute ஆகுது. திருப்பி increment ஆகுது. 3 less than 6 ன்னு கண்டுபிடிக்குது. So yes, திருப்பி process result equal to result into I வந்து calculate பண்றோம். திருப்பியும் condition செக் பண்ணுது. 4 less than 6. Next yes னா again the result will be processed. Then 4 less than 6, 5 less than 6. When it come to 6 less than 6, அந்த timeல வந்து no process execute ஆகி வெளியே வரும். So this is the way the looping is going to be executed. But in recursion it is not like that. We are using n into factorial of n minus 1. That means this factorial is called again with n minus 1. If you have 5, then you have to call with n minus 1, so 4. So if you have 4, function of 4 is 4 into f of 3, factorial of 3. What is the factorial of 3? 3 into factorial of 2. What is factorial of 2? 2 into factorial of 1. So 1 into, what is the value of factorial? 1. So result is 2. So this 2 is calculated in a function of 2. So 3 into 2. The value of factorial of 2 is 2. Now it is 6. What is the value of f of factorial of 3? It is 6. So 4 into 6. It's 24. So what is the value of factorial of 4? It is 24. So at last 5 into 24 is 120 is the answer. இன்னைக்குள்ள riddles வந்து உங்களுக்கு எதையுமே கண்டுபிடிக்க வேண்டாம். But I need something to know about it. Programming வந்து அதிகமா தெரிகிறதுக்கு நீங்க certain meaning வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக நான் இன்னைக்கு iterationல ஒரு program, same prime number programல recursionலயும் கொடுத்திருக்கேன். So இந்த line உடைய meaning மட்டும் நீங்க வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். So இந்த if எதுக்கு யூஸ் பண்றோம், நம்மனா என்னது,
இங்க ஒரு லெஸ் than சிம்பிள் கொடுத்துருக்கோம், ஏன் 2 கொடுத்துருக்கோம், ஏன் ரிட்டர்ன் ஃபால்ஸ், இதோடைய மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இங்கிலீஷ்ல உள்ள ஒரு வேர்டோட மீனிங் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த இங்கிலீஷை வந்து கரெக்டா பேச முடியும். அதே மாதிரி ப்ரோக்ராமிங்லயும் மீனிங் தெரியல அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமிங்க்கு ஃபர்தர் ஸ்டெப் போக முடியாது. ஸோ இட்ரேஷன்ல இந்த 2 லைனோடைய மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்ல இந்த 2 லைனோடைய மீனிங்கையும் தெரிஞ்சுக்கோங்க. இஃப் n நம்ம வாங்கின நம்பர் மாடுலோ எதுக்கு யூஸ் பண்றாங்க, I என்ன வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எதுக்கு போடுறோம், 0 எதுக்கு போடுறோம், ஏன் ரிட்டர்ன் ஃபால்ஸ், இந்த 2 லைனோடைய மீனிங்கையும் கத்துக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஸோ டெய்லி ஒவ்வொரு லைனையும் என்னென்ன அப்படின்னு கத்துக்கிட்டா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் எழுதும் போது அந்த லைன் என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். ஸோ லேர்ன் எவ்ரிடே, எல்லா நாளும் கத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.